வணக்கம் மக்களே. பாக்கியலட்சுமி நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. இனியாவோட வாழ்க்கையில திடீர்னு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஈஸ்வரி எடுத்திருக்க முடிவு சரியில்லை, தப்புன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாக்கியா வீட்ல கிச்சன்ல வேலை செஞ்சுகிட்டு இருக்கும்போது அந்த நேரம் வீட்டு உள்ள மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்ததும் அதை பார்த்ததும் பாக்கியாவுக்கும் ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுது. இன்னொரு பக்கம் இங்க வந்திருக்கிறவங்களும் ரொம்ப ஆரவாரத்தோட ஈஸ்வரியாவை வரவேற்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, எங்களுக்கு மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருக்கு, நாளைக்கே நாம நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம் அப்படின்னு ஈஸ்வரியமும் சொல்ல, இதை கேட்டதும் எல்லார் முன்னாடியும் ஈஸ்வரியை அசிங்கப்படுத்த கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப அதிர்ச்சியோட பாக்கியா அங்க நடக்கிற எல்லாத்தையும் அமைதியாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும், உங்க பொண்ணையும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க சொன்ன மாதிரி நாம நாளைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம், நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்திருந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கிளம்புன கொஞ்ச நேரத்துல ஈஸ்வரி கிட்ட எரிமலையா பயங்கரமா வெடிக்க ஆரம்பிக்கிறாங்க. யாரை கேட்டு நீங்க என் பொண்ணுக்கு நிச்சயம் பண்ற அளவுக்கு போயிருக்கீங்க? இங்க பாருங்க, என் பொண்ணு வாழ்க்கையில நீங்க தலையிடாதீங்கன்னு பல தடவை சொல்லிட்டேன். அப்படி இருக்கும் போதும் எதுக்காக நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரைக்கும் கூப்பிட்டுட்டு வந்து இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க? இங்க பாருங்க அத்தா, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல. நாளைக்கே நடக்க போற நிச்சயதார்த்தத்தை ஒழுங்கு மரியாதையா நிறுத்திடுங்க. அதுக்கப்புறம் என்னை மனுஷியா நீங்க பார்க்க மாட்டீங்க, உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு ஈஸ்வரியா பயங்கர கடுங்கோபத்தோட கொந்தளிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. பாக்கியா இதையெல்லாம் கேட்டதும், ஈஸ்வரி, என்ன பாக்கியா, எதுக்காக இப்படி பேசுற? உன் பொண்ணு வாழ்க்கையில உனக்குதான் அக்கறை இல்லை, எனக்குமா அக்கறை இல்லை? நீ சொல்றேன்றதுக்காக எல்லாம் என் பேத்தி இனியாவோட நிச்சயதார்த்தத்தை நான் நிறுத்த முடியாது. கோபி, அதுக்கான ஏற்பாட எல்லாத்தையும் நீ பண்ணு. இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தி இந்த இனியாவ அந்த ஒன்னத்துக்கும் லாயக் இல்லாத ஆகாஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீ போட்டிருக்க திட்டம் எனக்கென்ன தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அதனாலதான் இனியாவுக்கு சீக்கிரமா கல்யாண ஏற்பாடு பண்ண சொல்லி நான் தான் சொல்லி இருந்தேன். மாப்பிள்ளையும் எனக்கு பிடிச்சிருக்கு, நல்ல பிசினஸ்மேன். அவனை மட்டும் இனியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா மகாராணி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருப்பா. தேவையில்லாத நீ இனியாவோட வாழ்க்கையில தலையிடாத. நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும், யாராவது அதை நிறுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன் அப்படின்னு ஈஸ்வரியோ ரொம்ப கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே கோபி இருந்துகிட்டு, இங்க பாரு பாக்கியா, அம்மா சொல்றதுல தப்பு கிடையாது. மாப்பிள்ளை நல்ல பிசினஸ்மேன், சீக்கிரமா இனியாவுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணிதான் ஆகணும். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஆகாஷுக்கு அவ்வளவு சீக்கிரமா என் பொண்ணை ஒன்னும் கல்யாணம் பண்ணி கொடுக்க நான் ஒன்னும் கேணயம் கிடையாது. நீ செல்வி மேல வச்சிருக்க பாசத்தினால கூட அந்த ஆகாஷுக்கு இனி அவ கல்யாணம் பண்ணி வச்சாலும் வச்சிருவ. அதனால நாளைக்கு அம்மா சொன்ன மாதிரி நிச்சயதார்த்தம் நடக்கும், இதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு இங்க கோபியோ தன்னோட முடிவையும் சொல்லிடுறாரு. இனியா தன்னோட பிரண்டுக்கு போன் பண்ணி வீட்ல நடக்கிற எல்லா விஷயத்தை பத்தி ஒன்னா சொல்ல, இங்க இனியாவோட பிரண்டுமே, இங்க பாரு இனியா, நீ கவலைப்படாத, இப்போ எல்லாம் நிறைய ரூல்ஸ் வந்திருக்கு, நீ போலீஸுக்கு மட்டும் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. இன்னொரு பக்கம் ரூமுக்குள்ள இனியாவோ நாளைக்கு நடக்க போற நிச்சயதார்த்தத்தை நினைச்சு ரொம்ப மனக்குழப்பத்தோட இருந்துகிட்டு இருக்காங்க. எதுக்காக இப்படி? பாட்டியும் தாடியும் என்னை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டறாங்க. இப்போ நான் ஆகாஷ் கிட்ட பேசுறது கூட நிறுத்திட்டேன். ஆனாலும் எனக்கு அவசரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பாட்டி எதுக்காக நினைக்கிறாங்க? பாட்டி நினைச்சாலும் தாடி எதுக்காக எனக்கு அவசரமா கல்யாண ஏற்பாடு பண்றாரு? தாடி இப்போலாம் வர வர கொஞ்சம் கூட சரியே இல்லை. என்னை அம்மாதான் புரிஞ்சுக்கிறாங்க, தாடி என்னை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டறாரு. இப்போ இந்த நிச்சயதார்த்தத்தை எப்படி நிறுத்துறது? கண்டிப்பா அம்மா நாளைக்கு ஏதாவது பேசினாலும் பாட்டியும் தாடியும் அம்மாவை அசிங்கப்படுத்துவாங்க. அதனால அம்மா இந்த விஷயத்துல தலையிட வேண்டாம், பேசாம நாமளே போலீஸ்க்கு போன் பண்ணிடுவோம் அப்படின்னு இனியாவும் இந்த மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இனியா ஒரு பெரிய திட்டம் போட்டு இந்த ஸ்டேஷனுக்கோ போன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சார், நான் இங்க பாக்கியலட்சுமி இல்லத்திலிருந்து பேசுறேன்.
அப்படின்னு அட்ரஸையும் சொல்லி என்னோட பாட்டியும் தாடியும் சேர்ந்து எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை எனக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. எப்படியாவது எனக்கு இந்த பிடிக்காத கல்யாணம் நிறுத்திடுங்க சார் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்ல, இங்க இன்ஸ்பெக்டருமே அட்ரஸையும் வாங்கிக்கிட்டு நாளைக்கு கண்டிப்பா நாங்க வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு போனையும் வைக்கிறாங்க. மறுநாள் எப்பவும் போல வீட்ல நிச்சயதார்த்த ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்க, இதையெல்லாம் எப்படி நிறுத்துறது, இவங்களை எல்லாம் என்ன கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்துறது என்று யோசிச்சுக்கிட்டே ஒரு பக்கம் பாக்கியலட்சுமியும் நின்னுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இனியாவை அலங்காரம் பண்ணி ஜெனி அமிர்தா அன்னு கூட்டிட்டு வராங்க. நிச்சயதார்த்தம் ஒரு வழியாக நடக்க ஆரம்பிக்க, இங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட தாம்பழத்தட்டை நீட்டும்போது அங்க போலீஸ் வந்து நிறுத்துங்க அப்படின்னு குரல் கொடுத்துக்கிட்டே உள்ள வராங்க. வந்த போலீஸ், இங்க பாருங்க, இந்த வீட்ல யாரு கோபி? நான் தான் சார் என்று கோபி பதில் சொல்றார். எதுக்காக இப்போ நடக்கப்போற நிச்சயதார்த்தத்தை நிறுத்த சொல்றீங்க? இங்க பாருங்க கோபி, நீங்களும் உங்க அம்மா ஈஸ்வரி மேலையும் உங்க பொண்ணு இனியா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. பிடிக்காத ஒரு திருமணத்தை ஏற்பாடு பண்ணி இருக்கிறதா சொல்லி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதனாலதான் இம்மீடியட்டா இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தி உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போலாம்னு நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு இங்க இன்ஸ்பெக்டர் சொன்னதை கேட்டதும் ஈஸ்வரிக்கும் கோபிக்கும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. உடனே கோபி இருந்துகிட்டு, என்ன இனியா, உன்னை நான் சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன். கடைசில பார்த்தா என்னையே அரெஸ்ட் பண்ற அளவுக்கு நீ போலீஸ் ஸ்டேஷன்ல கால் பண்ணி சொல்லி இருக்க. என்ன இனியா, உன் வாழ்க்கையை எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு எனக்கு தெரியாதா? நான் உன்னோட டாடிதானே, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு ரொம்ப கோபத்தோட கோபி பேச, உடனே ஈஸ்வரி இருந்துகிட்டு, வேற என்ன, இதோ நிக்கிறாளே இந்த பாக்கியா, இனியாவை ஏத்தி விட்டிருப்பா. இனியாவுக்கு ஒன்னும் தெரியாது. எப்படியாவது போலீஸுக்கு போனை பண்ணி இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுன்னு சொல்லி பாக்கியாதான் இவளுக்கு திட்டம் போட்டு கொடுத்திருப்பா. அதனாலதான் இவளும் பைத்தியக்காரி மாதிரி நல்ல இடத்தை சம்பந்தம் நிறுத்துறதுக்காக இவளும் போன் பண்ணி சொல்லி இருக்கா. அதனாலதான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போலீஸும் வந்திருக்காங்க. இங்க பாருங்க சார், என் பேத்தியோட வாழ்க்கையை நாங்க நல்லபடியா அமைக்கணும்னு சொல்லிட்டுதான் நாங்க திடீர்னு இந்த கல்யாண ஏற்பாடு பண்ணி இருக்கோம். அதுக்காக நீங்க எதுக்காக எங்களை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்றீங்க அப்படின்னு ஈஸ்வரி இங்க போலீஸ் கிட்டையே ஒரு நியாயம் மாதிரி கேட்க, உடனே அங்க இருந்த இன்ஸ்பெக்டர், என்னமா பேசுறீங்க, வயசுல பெரியவங்க தானே நீங்க, ஒரு சின்ன பொண்ணு, அவ காலேஜ் படிக்கிறதா சொல்றா, அவளுக்கு படிக்கத்தான் பிடிச்சிருக்கா, எதுக்காக நீங்க அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி நீங்க விருப்பமே இல்லாம இந்த ஏற்பாடை பண்ணியிருக்கீங்க? சார், உங்களுக்கு இந்த வீட்ல நடக்கிற எந்த பிரச்சனையும் தெரியாது. இதோ நிக்கிறாளே பாக்கியா, எங்க வீட்ல ஒரு வேலைக்காரி இருக்கா. வேலைக்காரியோட பையனைத்தான் இந்த இனியா காதல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனாலதான் அவங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவசரமா இந்த கல்யாண ஏற்பாட்டை நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கல்யாண ஏற்பாடு நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டுதான் இந்த பாக்கியா அவள் பொண்ணு இனியாவை ஏத்திவிட்டு உங்களுக்கு போன் பண்ண சொல்லி இருக்கா அப்படின்னு ஈஸ்வரி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேச, இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த பாக்கியாவோ, போதும் நிறுத்துங்க அத்த, தேவையில்லாத என் மேல வீண் பழி போட்டு பேசாதீங்க. இனியா, நீதான் போலீஸ்க்கு போன் பண்ணியா? உண்மையை சொல்லு அப்படின்னு இங்க பாக்கியா இனியாவை பார்த்து கேட்க, ஆமா, நான் தான் போலீஸ்க்கு போன் பண்ணேன். டாடி, நீங்களும் பாட்டியும் சேர்ந்துகிட்டு நீங்க பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எதுக்காக என்னோட விருப்பம் இல்லாம எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு காலத்துல என் அம்மாவையே நான் வெறுத்து உங்களையும் பாட்டியையும் தான் ரொம்ப நேசிச்சேன். கடைசில பார்த்தா என்னுடைய வாழ்க்கையையே நீங்க அழிக்கணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு நிச்சயதார்த்தத்தை ஏற்பாடு பண்ணி இருக்கீங்க. ஆனா அம்மா எனக்காக நான் படிக்கணும், என்னோட கெரியர் நல்லா இருக்கணும்னு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க தப்பு பண்றீங்க டாடி, உங்களை எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்தான் இப்படி நடந்துக்கிறீங்க? முதல்ல இந்த வீட்டை விட்டு நீங்க வெளியே போயிடுங்க டாடி அப்படின்னு ரொம்ப கோவத்தோட கோபியை பார்த்து இனியா சொல்ல, உடனே இங்க ஈஸ்வரி இருந்துகிட்டு, என்னடி, உங்க அப்பனையே நீ வீட்டை விட்டு வெளியே போக சொல்ற? நீ கொஞ்சமாவது யோசிச்சுதான் பேசுறியா? அப்போ கோபியை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டு அந்த பிச்சைக்காரன் ஆகாஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படியே போய் பிச்சைக்காரி மாதிரி வாழப் போறியா? அதுக்காகத்தான் இப்படி ஒரு திட்டம் போட்டு போலீஸை வரவழைச்சிருக்கியா? ஆமாம் பாட்டி, நான் தான் போலீஸ்க்கு போன் பண்ணேன்.
ஆனா ஆகாஷ் கூட நான் வாழப்போறேன்னு சொல்லவே இல்லை. என் அம்மா சொன்ன மாதிரி நான் முதல்ல படிச்சு என்னோட கரியரை வளர்த்துக்கிட்டு நல்ல நிலைமைக்கு வரணும். அப்படி இருக்கும்போது எதுக்காக என்ன கேட்காம இந்த ஏற்பாடு பண்ணீங்க? சார், எனக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும், அவ்வளவுதான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவோ அங்கிருந்து ரூமுக்கு ஓடி போயிடுறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோ, அப்போ உங்க பொண்ணு ஏற்கனவே காதலிச்சிருக்கா? எப்படியாவது என் புள்ள தலையில கட்டணும்னு நினைச்சுதானே எங்களை நீங்க வர சொல்லி இருக்கீங்க? எங்களுக்கு இந்த சம்பந்தம் தேவையே இல்லை அப்படின்னு வந்தவங்களும் ஈஸ்வரியை நல்லாவே வெளுத்து வாங்கி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஜெனி சொல்றாங்க, ஆண்டி, இனியா பண்ணது தப்பு. ஆண்டி, இனியாவுக்கு செழியனும் கோபி அங்கிளும் நல்லதுதான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீங்களாவது இனியாவுக்கு சொல்லி புரிய வைக்கலாமே. அதை விட்டுட்டு எதுக்காக போலீஸ்க்கு எல்லாம் இனியா போன் பண்ணணும்? சின்ன பொண்ணா இருந்துகிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை ஆண்டி அப்படின்னு ஜெனியும் சொல்ல, உடனே பாக்கியா இருந்துகிட்டு, போதும் ஜெனி, நிறுத்து. நீ இப்போ எல்லாம் எது நல்லது எது கெட்டதுன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம உன் புருஷனுக்காக மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்க. என் பொண்ணு வாழ்க்கையை எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியும். இங்க யாருக்கும் அவளோட வாழ்க்கையை பத்தி கவலைப்படுறதுக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது அப்படின்னு சொன்ன பாக்கியா. இன்னொரு பக்கம் இன்ஸ்பெக்டர் பக்கம் திரும்பின பாக்கியா சொல்றாங்க, இங்க பாருங்க சார், என் பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமதான் இந்த நிச்சயதார்த்த ஏற்பாட்டை என்னோட அத்தையும் கோபியும் சேர்ந்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டை பண்ணியிருக்காங்க. முதல்ல நீங்க கோபியை அரெஸ்ட் பண்ணுங்க சார். இது எல்லாத்துக்கும் காரணம் அவர்தான் அப்படின்னு பாக்கியா சொல்ல, உடனே செழியன் இருந்துகிட்டு, அம்மா, திஸ் இஸ் டூ மச்மா. எதுக்காக நீங்க டாடிய அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்றீங்க? இங்க பாரு செழியா, உன்கிட்ட நான் எதுவும் பேசல. அப்படி உன்கிட்ட நான் ஏதாவது பேசினா உடனே உன் பொண்டாட்டி ஜெனி எதுக்காக இப்படி பேசுறீங்கன்னு என்னையே எதிர்த்து பேசுவா. பேசாம உன் வேலையை மட்டும் பாரு. இனியாவோட லைஃப்ல நீ வராத. இன்னொரு பக்கம் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த இன்ஸ்பெக்டர், இங்க பாருங்க, மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. மிஸ்டர் கோபி, உங்களை நாங்க அரெஸ்ட் பண்றோம். இனியா உங்களோட டாக்டராவே இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காத நிச்சயதார்த்தத்தை நீங்க ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. உங்க மேல இனியா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. எங்களோட கடமை உங்களை அரெஸ்ட் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோபியை அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போறாங்க. உடனே இங்க ஈஸ்வரியோ ரொம்ப கோபத்துல, இப்ப சந்தோஷமா இரு பாக்கியா. என் புள்ள இந்த வீட்டை விட்டு போகணும்னு துரத்தணும்னு எவ்வளவு திட்டம் போட்ட. கடைசில அதையெல்லாம் முடியலன்னு சொல்லிட்டு உன் பொண்ணு இனியாவை வச்சு போலீஸ வரவழைச்சு அவனையும் புடிச்சிட்டு போக சொல்லிட்ட. அதான, நீ நல்ல காரியம்தான் பண்ணி வச்சிருக்க. போ, இப்போ நீ நினைச்ச மாதிரியே போய் அந்த வேலைக்காரி செல்வியோட பையன் ஒன்னத்துக்குமே லாய்க்கு இல்லாத அந்த பிச்சைக்காரனுக்கு இனியாவை கல்யாணம் பண்ணி வை. அதுதான் உன் திட்டம். எல்லாரும் சந்தோஷமா இருங்க அப்படின்னு இங்க ஈஸ்வரியோ ரொம்ப கோபத்துல பேச, உடனே பாக்கியா இருந்துகிட்டு, இங்க பாருங்க அத்த, என் பொண்ணுக்கு யாரை கல்யாணம் பண்ணி வைக்கணும் கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு எனக்கு தெரியும். இனியாவுக்கு இப்போ கல்யாணம் பண்ற வயசு கிடையாது. அவ இன்னும் படிக்கணும். அவள் லைஃப்ல நல்லபடியா வரணும். அது மட்டும்தான் என் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. இதை தடுக்க நினைக்கிற யாரா இருந்தாலும் அவங்களை ஏறி மிதிச்சுக்கிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன். அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு ரொம்ப கோவத்தோட பாக்கியா ஈஸ்வரியை நல்லாவே வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க.